சரி, ஓகே. இப்போ இன்னைக்கு எதுக்காக இந்த மீட்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா 2025க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதுக்காக தான் இந்த மீட்டிங்கு. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்குறோம். நம்ம எல்லாரும் இருக்கிறோம், ஓகேங்களா? நம்ம எல்லாரும் இருக்கிறோம். நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு டிசிக்னேஷன் இருக்கும், ஓகேங்களா? அது வந்து வேலைக்கான டிசிக்னேஷன் தான். ஆனால் ஒர்க்குன்னு வரும்போது எல்லாரும் எல்லா விஷயத்துலையும் க்ளீனாக ஈக்குவலாக இருந்தால் ஒண்டி தான் நம்ம பண்ணுற வேலை எல்லாம் கம்யூனிகேட் ஆகும். இல்லைனா எல்லாமே குளறுபடி ஆகிடும். அதுக்கு தான் இப்போ நான் சின்ன விஷயம் நான் பேசுகிறேன். இப்போ என்ன விஷயம்னா, இவங்க சரணா சோர்ஸில் போயிட்டு ஒரு சாரி வாங்குறாங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஸை சரணா சோர்ஸில் ரெஃபர் பண்ணுறாங்க. ஏன் ரெஃபர் பண்ணுறாங்க? குவாலிட்டியாக இருக்கும், நல்லா இருக்கும், கலெக்ஷன் இருக்கும், மீடியா கலெக்ஷன் இருக்கும், போய் பாருங்க சொல்லுவாங்க. வேற நீங்கள் வேற எதுக்காக ரெஃபர் பண்ணுவீங்க? ரேட்டு கலெக்ஷன்ஸ், அதுக்காக ரெஃபர் பண்ணுறீங்க. அண்டர்ஸ்டாண்ட். சரி, ஓகே. இப்போ எதுக்காக அவங்க எல்லாருமே ரெஃபர் பண்ணுறாங்கன்னா 90% ஆஃப் பீப்புள் வந்து பெருமைக்காக தான் ரெஃபர் பண்ணுறாங்க. யாருமே குவாலிட்டிக்காக ப்ரைஸிங்காக ரெஃபர் பண்ணல. இதுதான் சைக்காலஜிக்கலாக நீங்கள் 10 சாட்டிஸ்ஃபைடு நீங்கள் சொன்ன குவாலிட்டி ப்ரைஸிங்னா 10% ஆஃப் பீப்புள் தான். கஸ்டமர் சப்போர்ட் டீமும் சேல்ஸ் டீமும் ஒழுங்காக ஒர்க் பண்ணுதுன்னா என்னோட அசம்ஷன்லாம் இல்லை. கிளியர் தியரி என்ன தெரியுமா? பாசிட்டிவ் வந்து 90% வரணும், நெகட்டிவ் 10% வரணும். இதெல்லாம் நம்ம குறைக்க முடியாது. இந்த 10%ன்றது எல்லா ஃபீல்டுலையுமே இருக்கும். இல்லை 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 அதான் அது 2025 தான் தெரியும். இதுக்கப்புறம் 2025 எல்லாமே தெரியும். அதுக்கு தான் இந்த மீட்டிங்கு. இது வரணும். இது வரலன்னா 2 டீம் ஒர்க் பண்ணுறதே வேஸ்ட்டு. ஏன்னா நம்ம யாருமே மார்க்கெட்டிங் பண்ணலை. கஸ்டமர் சப்போர்ட் டீம் என்ன சொல்லுது? என்ன சொல்கிறீங்க? கஸ்டமர் சப்போர்ட் டீம் கஸ்டமர் என்ன சொல்லுது? வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறீங்களா? எடுத்துகிட்டே ஃபோன் பண்ணி சார் இது மாதிரி 3G வாங்கிக்கோங்க அப்படின்னா